தமிழ்நாட்டுல பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கிய பிரச்சனையா ஓடிக்கிட்டு இருக்குது. தாவேகா தாவேகாவோட கூட்டம் தான். கரூர்ல நடந்த அந்த இன்சிடென்ட் தான். அந்த இன்சிடென்ட் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். கற்பனைக்கும் கூட ஒரு நினைச்சு பார்க்க முடியாத உயிர்கள் வந்து பலியாயிருக்கு. கிட்டத்தட்ட 40 உயிருக்கு மேல பலியாயிருக்கு. இப்ப இதுல என்ன பிரச்சனைன்னா, இதுக்கு வந்து காரணம் யாரு? அதாவது காவல்துறையா? அரசாங்கமா? இல்ல அந்த பரப்புரை நடத்திய டிவிகேவா? இதுல யார சொல்றது? அப்படிதான் பத்திரிகையில் வந்து ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அவங்க பிடிச்சவங்க வந்து கருத்துக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க. இத வந்து எல்லாருமே எல்லாத்துக்கும் மனசாட்சிக்கும் தெரியும். இதுக்கு முழுக்க முழுக்க யாரு காரணம் என்பது. இப்ப 2வது என்னன்னா, இப்ப இந்த சம்பவம் நடந்து 2 நாள் கழிச்சு தளபதி விஜய் அவர்கள் வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோல கூட அதாவது என்ன 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 வேணாலும் பண்ணுங்க, தொண்டர்களை என்ன எதுவும் செஞ்சிடாதீங்க அப்படின்னு ஒரு ஒரு அதாவது ஒரு சவால் விட்ட மாதிரி அவர் பேசியிருக்காரு. இது வந்து ஒரு தளபதிக்கு வந்து உகந்ததா தெரியல. ஏன்னா அந்த பரப்புரை நடத்துனது உங்களோட டிவிக்கோட பரப்புரை. 2வது அந்த பரப்புரை முக்கியமான ஒரு ஆளு நீங்க தான். டிவிக்கு கட்சி தலைவர் நீங்க. நீங்க வந்து பரப்புரை நடத்தும் போது தான் இந்த பிரச்சனையே வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து மற்றவங்கள வந்து குறை சொல்றது வந்து எந்த விதத்துலையும் நியாயமாகாது. ஏன்னா நீங்களும் பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா என்னன்னா, இதுல நான் இன்னுமே வந்து தவறு நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க இறங்கி வந்து அட்லீஸ்ட் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மன்னிப்பாவது கேட்டுக்கணும். அப்படி கேட்டுட்டு மற்ற விஷயங்களை வந்து நீங்க கேட்டிருக்கலாம். இதுல வேற எதுவும் பிரச்சனை இருந்தால் கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம், காவல்துறை நாடுவோம் அப்படின்னு சொல்லி நீங்க பேசியிருக்கலாம். ஆனா வீடியோவில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க ஒரு சினிமா பாணியில வந்து மோதுனா எங்கிட்ட மோதுங்க, இல்லைன்னா என் தொண்டர்களை ஒன்றும் செய்யாதீங்க, நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன், வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு தலைவனுக்கு வந்து கண்டிப்பா இது வந்து ஒரு தகுதியானது இல்லை. விஜய் வந்து ஒரு தொண்டனாவே இருக்கிற மாதிரி தான் பேசியிருக்காரு. ஒரு தலைவர் வந்து கண்டிப்பா ஒரு பக்குவமான ஒரு போக்கை வந்து கடைப்பிடிக்கணும். அதுதான் உங்களோட கட்சிக்கும் வளர்ச்சிக்கும் ரொம்ப முன்னுதாரணமா இருக்கும். ஏன்னா பெரிய பெரிய தலைவர்கள் கூட எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்தாலும் சரி, தன்னுடைய அது மறு நிமிஷமே அந்த களத்துல போய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து ஆதரவு சொல்லியிருக்காங்க. அப்படித்தான் நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. அவங்களே காரணமா இருந்தா கூட அவங்களே களத்துல போய் அது வந்து எப்படி அதை தணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஈடுபட்டு எத்தனையோ சம்பவங்களை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனா தளபதி விஜய் அவர்கள் அந்த சம்பவம் அவர் பேசியிருக்கும் போதே இவ்வளவு சம்பவம் வந்து நடந்திருக்கு. அப்படி இருந்தும் கூட அவரு இதையெல்லாம் புறந்தள்ளிட்டு திருச்சி விமான நிலையம் போய் அவரு நேரம் சென்னைக்கு போனாரு. ஏன்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவர் சொல்றத பார்த்தீங்கன்னா வந்தா வீண் பிரச்சனையாகும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஒரு பக்கம் கூட அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்தாலும் கூட, ஏன்னா சில நேரம் ஏற்கனவே அங்க ஒரு கரூர் வந்து ரொம்ப டென்ஷன்ல இருந்து அந்த பிரச்சனை நடந்து, இதுல மறுபடியும் விஜய் வந்து மறுபடியும் அந்த களத்துக்கு வந்தாருன்னா மறுபடியும் அந்த கூட்டம் ரொம்ப அதிகமாகி வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கலாம்னு சொல்லி கூட அவர் தவிர்த்திருக்கலாம். விஜய் வந்து தவிர்த்திருக்கலாம். அவர் சொல்றதுல கூட கொஞ்சம் நியாயமா இருக்கலாம். ஆனா ஒரு அட்லீஸ்ட் அவங்க திருச்சி விமான நிலையத்திலேயே கூட பத்திரிகைக்கு வந்து பேட்டி கொடுக்கலாம். நான் இப்போ உள்ள சூழ்நிலை சரியில்லை, கண்டிப்பா நான் ரொம்ப வருத்தப்படுறேன் அப்படின்னு சொல்லி நான் கண்டிப்பா மறுநாள் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனா அவரு அது எந்த ஒரு கருத்தையுமே சொல்லலை. 2வது முதல்வர் ஸ்டாலினுக்கு அவர் எப்போ போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ முதல்வர் ஸ்டாலினுக்கும் அவருக்கும் ஒரு தனிப்பட்ட பிரச்சனை மாதிரி தான் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பிரச்சனையை வந்து பேசியிருக்காரு. முதல்வர் அவர்களே கேட்குதா அப்படின்னு சொல்றது கேட்குதா அப்படின்னு கேட்டாரு. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 40 பேருக்கு மேல உயிர்கள் வந்து போயிருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மரண மூலம் வந்து உங்களுக்கு கேட்குதா அப்படின்னு தான் எல்லாருமே கேட்க தோணுது. ஏன்னா இவ்வளவு நீங்க நாட்டில் உள்ள சின்ன குறைகளை கூட சுட்டி காட்டி நீங்க பேசுறீங்க. இப்படி 40 பேர் இறந்துருக்காங்க. அப்படி அந்த குறை வந்து உங்க காதுகளுக்கு கேட்குதா அப்படின்னு தான் இப்ப எல்லாருமே குரல் கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது இப்ப பாத்தீங்கன்னா உங்க கட்சியில் உள்ள 2ஆம் கட்ட தலைவர்களை வந்து ஒரு கைது பண்ற நடவடிக்கையில வந்து காவல்துறை வந்து இறங்கியிருக்கு. என்னன்னா புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன் இவங்களை. ஏன்னா அது எல்லா நடவடிக்கைகளும் எடுக்கக்கூடியதான். ஏன்னா அந்த நிகழ்ச்சிக்கு யாருக்கு ஏற்பாடு செஞ்சாங்களோ அவங்கள வந்து கண்டிப்பா அது அரெஸ்ட் பண்ணி அவங்கள வந்து விசாரிப்பாங்க. இது வந்து எல்லா கட்சிக்குமே பொருந்தும். இது வந்து விஜய்க்கு வந்து தெரியும். ஏன்னா ஒரு சாதாரணமா ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறான்னு சொன்னா அந்த ஃபங்க்ஷன்ல ஒரு அசம்பாவிதம் நடந்தா அந்த ஃபங்க்ஷன் நடத்துனது யாரு, அதை கண்டிப்பா விசாரணை செய்வாங்க. அது வந்து ஒரு சம்பிரதாயம். இதுக்கு வந்து
விஜய் வந்து ஒத்துழைப்பு கொடுக்கணும். காவல்துறைக்கு ஒத்துழைப்பு கொடுத்து அவங்க என்ன நடந்ததோ அதை சொல்கிறது வந்து தான் அந்த தாவேகாவோட ஒரு நல்ல போக்காக இருக்கும். அதை விட்டுட்டு மற்றவங்க கட்சிக்கு மேலே மற்றவங்க மேலேயோ மற்ற கட்சிகள் மேலேயோ ஒரு பழி போடுவது வந்து எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது. கண்டிப்பாக விஜய் வந்து இப்போ கரூருக்கு வரதா சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு உதவியாக இருந்து அது கட்சியை வந்து மேலும் ஒரு பக்குவமான கட்சியாக வந்து எடுத்துகிட்டு போகணும். நான் இதுவரைக்கும் நடந்த கூட்டங்களில் எல்லா கூட்டங்கள்லேயும் வந்து கண்டிப்பாக எல்லா பெரிய இழப்பு நடந்திருக்கு. ஆனால் வெளியில் தெரியல. நிறையா பேர் மூச்சு வச்சு பயங்கி விழுந்திருக்காங்க, இறந்துருக்காங்க, எல்லாம் நடந்திருக்கு. இது ஏதோ கரூரில் மட்டும் நடந்ததா சொல்கிறாங்க. அது தவறு. திருச்சிக்கு மாநாட்டு திருச்சி கூட்டத்தையும் நடந்திருக்கு, மதுரை மாநாட்டு எல்லா இடத்துலையுமே நடந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இது கரூரில் மட்டும் நடந்ததா சொல்கிறது ரொம்ப முழுக்க முழுக்க போய். ஏன்னா கரூரில் வந்து கூட்டம் அதிகமாகிடுச்சு. வெளியூர் ஆட்கள் வெளி மாவட்ட ஆட்கள் வந்து கண்டிப்பாக அங்கே முகாம் வந்ததுனால தான் கூட்டம் அதிகமாகிடுச்சு. 2வது சனிக்கிழமைங்கிறதுனால எல்லாருமே ஒரு சாதாரண கூலி தொழிலாளி முதற்கொண்டு ஒரு சாயந்தரம் போல் சம்பளம் வாங்கிட்டு அந்த கூட்டத்துக்கு வந்து அதிகமாகிட்டான். அதனால தான் இவ்வளவு பிரச்சனையும் வந்திருக்கு. ஆனால் போக தான் தெரியும். இப்போ கமிஷன் அமைச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக அதோட விளைவு என்னென்னு யார் காரணம் என்பதை கண்டிப்பாக கண்டுபிடிப்பாங்க. அதுவரை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் பரப்புரையை சற்று காலம் நிறுத்தி வச்சிருக்காரு. அது ஒரு நல்ல நடவடிக்கை தான். காலப்போக்கிலையும் பார்த்தீங்கன்னா இவர் ஒரு பக்குவப்பட்ட அரசியல்வாதியாக மாறணும். அதுதான் ஒரு நல்ல கணக்கு. அதாவது விமர்சனத்துக்கு வந்து ஒரு முறையான தகவல் சொல்லணும். அதை விட்டுட்டு அடுத்தவங்க மேலே பழி போடுறது, அடுத்த கட்சி மேலேயோ அடுத்தவங்க மேலேயோ பழி போட்டால் கண்டிப்பாக கட்சி வளராது. உண்மையான தொண்டன் வந்து கட்சியில் இருக்க மாட்டான். கண்டிப்பாக இதை விஜய் உணர்வார்னு நம்ம நம்பலாம், பார்க்கலாம். விசாரணை ஆணையம் என்ன சொல்லுதோ அதுபடி கண்டிப்பாக நடக்கும். அடுத்தவங்க இதை பற்றி விஜய் போட்ட வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்க கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.